இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பளை சந்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தெல்லிப்பளை சந்தியிலிருந்து அருகில், அதாவது தெல்லிப்பளை சந்தியிலிருந்து 250 மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜூனியன் கொலிச்சுக்கு பின்புறமாக காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த ஜூனியன் கொலிச்சுக்கு அருகில் போகிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில் நேராக போனோம் அப்படின்னு சொன்னால், ஒரு 100 மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியில் திரும்பி 180 மீட்டர் தூரத்தில் மொத்தமாக இந்த தெல்லிப்பளை சந்தியிலிருந்து 250 மீட்டர் தூரத்தில் அந்த காணி அமைஞ்சிருக்குது. சரியான லொக்கேஷனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தெல்லிப்பளை யூனியன் கொலிச்சுக்கு பின்பகுதியில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. அதாவது பின்பக்கம் போகிற ரோட்டில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த யூனியன் கல்லூரி கட்டடம் முடிகிற இந்த கடைசி பின்பக்கத்தில் நீங்கள் வலதுகை பக்கமாக திரும்பினீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பின் வீதியில் ஒரு 180 மீட்டர் போனீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் தெல்லிப்பளை சந்தையிலிருந்து 280 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காணின்ற அளவு திட்டம் 1.5 பரப்பு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதியின் முடிவில் தான் இந்த காணி இருக்குது. இப்போ நாங்கள் போகிற இந்த வீதியிலிருந்து வலதுகை பக்கமாக திரும்பினோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு போய்கொள்ள முடியும். இந்த 1.5 பரப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் எல்லையிடப்பட்டிருக்குது, மற்ற 3 பக்கமும் தகரம் அடைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு வர்ற பாதையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த பாதையினுடைய மறுபக்கம் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. மொத்தமாக 1.5 பரப்பு காணி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில பனை மரங்களும் இருக்குது. அதே போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி நல்ல தண்ணி பகுதிக்கான் வருது. குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி பகுதியாகத்தான் இருக்குது. மொத்தமான விலை இந்த 1.5 பரப்பு காணிக்கு 65 லட்சம் சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பினா வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது இந்த காணியை வாங்க விரும்பினா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்பனை செய்கிறதுக்காக இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்கள் வீடுகள் காணிகளை விற்பனை செய்ய போறீங்கன்னா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை போய் பார்க்குறீங்க, அதை வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் வாங்குறதுக்கு முதல் இந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்களை நீங்களோ இல்லை சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பண கொடுக்கல் வாங்கலை செலுத்துறீங்கன்னா அதில் அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் அறிவுறுத்தலுக்காக சொல்கிறது, இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.